வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்தியை காண்போம். மக்களுக்கு தேவையானதை தொடர்ந்து செய்வோம். அமைச்சர் நமச்சிவாயம் நம்பிக்கை. புதுச்சேரி ஆட்சியாளர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கருத்து. கிழக்கு கடற்கரை சாலையில் அதிவேகமாக சென்ற கார் விபத்து. தமிழகத்தை சேர்ந்த 3 பேர் படுகாயம். பாகூர் பகுதியில் வெறிநாய் கடியால் 10க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. உரிய நடவடிக்கை எடுக்க கிராம மக்கள் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றியை கொண்டாடும் விதமாக ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் தலைவர் அமுதரசன் தலைமையில் ராஜீவ்காந்தி சிலை அருகில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இதனை கொண்டாடும் விதமாக ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மாநில தலைவர் அமுதரசன் தலைமையில் ராஜீவ்காந்தி சிலை அருகில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. வெற்றி கொண்டாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தன், புஷ்பராஜ், மாவட்ட தெற்கு துணைத் தலைவர் பொன்னம்பலவாசன், சசிகுமார், பொதுச் செயலாளர் சத்யசீலன், மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் ஷேக் மொய்தீன், பாகூர் தொகுதி தலைவர் நாராயணன், பாகூர் செயலாளர் முகிலன், பாகூர் பொதுச் செயலாளர் ராமன், மணவெளி தொகுதி செயலாளர் தினேஷ், மகிழா காங்கிரஸ் துணைத் தலைவி ஜெயலட்சுமி, பொதுச் செயலாளர் முத்தமிழ், வடக்கு மாவட்ட தலைவர் சாந்தி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் பொறுப்பாளர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் வெற்றி குறித்து மாநில தலைவர் அமுதரசன் கூறுகையில், புதுச்சேரியின் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி வேட்பாளரை அறிவித்த அன்னை சோனியா காந்தி, காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, இளம் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோருக்கு நன்றி என தெரிவித்தார். புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கத்தை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த புதுச்சேரி மக்களுக்கு ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பாக நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். இந்த வெற்றி மக்களுக்கான வெற்றி என்றும், பாசிச பாஜக அரசை, மதவாத கும்பலையும் மக்கள் புறக்கணித்ததற்கான வெற்றி என்றும், இந்த வெற்றியினை மக்களுடன் இணைந்து கொண்டாடி வருகிறோம் என்றும் குறிப்பிட்டார். அதன் ஒரு பகுதியாக ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பாக ராஜீவ்காந்தி சிலை அருகில் புதுச்சேரி மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். வாக்களித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார். புதுச்சேரி காங்கிரஸ் கோட்டை என்பதை வைத்திலிங்கம் மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளார் என்றும் அமுதரசன் தெரிவித்தார். ஜனநாயகம் என்றது மனநாயகம் தோற்கடிக்கிறது. ஏனென்றால் நாங்கள் டெபாசிட் வாங்க மாட்டோம்னு சொன்னாங்க. இப்போ யார் டெபாசிட் வாங்கலைன்றத புதுச்சேரி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இதுக்கு மேலே காங்கிரஸோட மோதுறத இத்தோடு பிஜேபி நிறுத்திக் கொள்ள வேண்டும். புதுச்சேரி மக்களுக்கு ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கம் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். கேரளா பாரம்பரியப்படி மண்குடுவையில் வழங்கப்படும் பச்சை மிளகாய் மற்றும் அவல்பொரி மில்க் ஷேக், பல்வேறு பழங்களின் மில்க் ஷேக் சாப்பிட்டு வந்த வாடிக்கையாளர்களுக்கு புதுவித அனுபவத்தை ஏற்படுத்தும் பச்சை மிளகாய் மில்க் ஷேக். பச்சை மிளகாய் என்றவுடன் தலை தெறிக்க ஓடும் பலரும் இன்றளவும் உண்டு. அப்படி காரம் மிகுந்த பச்சை மிளகாய் கொண்டு புதுச்சேரியில் கேரள பாரம்பரிய முறைப்படி மில்க் ஷேக் தயாரித்து விற்பனை செய்யப்படுகிறது. இதனை புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி செல்கின்றனர். அப்படி என்னதான் இந்த மில்க் ஷேக்கில் உள்ளது என்று பார்ப்போம். வெயில் காலமாக இருந்தாலும் மழை காலமாக இருந்தாலும் ஆப்பிள், செவ்வாழை, பைனாப்பிள், மேங்கோ உள்ளிட்ட பல்வேறு மில்க் ஷேக் வகைகளை நாம் அருந்தி மகிழ்ந்து வருகிறோம். அந்த வகையில் வாடிக்கையாளர்களை கவர குளிர்பான கடைக்காரர்களும் பல்வேறு விதமான மில்க் ஷேக்குகளை அறிமுகப்படுத்தி கவர்ந்து வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியில் அலாதி சுவையுடன் வாடிக்கையாளர்களை கட்டி போட்டு ஆலை மயக்கும் அற்புத சுவையுடன் கேரள பாரம்பரியப்படி பச்சை மிளகாய் மற்றும் அவல் பொரி மில்க் ஷேக் வழங்கப்படுகிறது. பல்வேறு பழங்களில் மில்க் ஷேக்குகளை அறிந்து வந்த நமக்கு கேரள பாரம்பரியத்தில் பச்சை மிளகாய் மற்றும் அவல் பொரி மில்க் ஷேக் தயாரித்து
மண் குடுவையில் வழங்கப்படுகிறது என்றால் எப்படி இருக்கும்? இதில் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய முழுக்க அவல் பொரி பயன்படுத்தி மில்க் ஷேக் தயாரித்து அதில் ஃப்ரூட்ஸ், பேரிச்சை, பாதாம், முந்திரி மற்றும் ஐஸ்கிரீம் கலந்து மண் குடுவையில் வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் 90% பச்சை மிளகாயுடன் மில்க் ஷேக் வழங்கப்படுகிறது. இதில் பல்வேறு வகையான பழங்கள், உலர் பழங்கள் மற்றும் பாதாம், முந்திரி உள்ளிட்டவைகளுடன் ஐஸ்கிரீம் சேர்த்து வழங்கப்படுகிறது. நேரடியாக வாடிக்கையாளர்களின் கண்முன்னே செய்யப்பட்டு மண் குடுவையில் வழங்குவதால் இதற்கு நல்ல வரவேற்பும் உள்ளது. புதுச்சேரியில் மட்டுமின்றி வெளிமாநிலத்திலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளும் இதனை விரும்பி அருந்தி வருகின்றனர். நீங்களும் ஒருமுறை புதுச்சேரிக்கு வந்தால் கண்டிப்பாக அவல் பொரி மில்க் ஷேக் மற்றும் பச்சை மிளகாய் மில்க் ஷேக்கை அருந்தி மகிழுங்கள். புதுச்சேரி மாநில மக்களுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருப்போம் என பாஜக சார்பில் பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்த நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். மேலும் மக்களுக்கு தேவையானதை தொடர்ந்து செய்வோம் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரிக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவின் 61வது பிறந்தநாள் விழா ஏனாம் பிராந்தியத்தில் கொண்டாடப்பட்டது. பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், பாஸ்கர், லட்சுமிகாந்தன், பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு மல்லாடி கிருஷ்ணாராவிற்கு பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து பிறந்தநாள் விழா மேடையில் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி மாநிலத்தில் வாக்குகள் பெறாத நிலையில் ஏனாம் பிராந்தியத்தில் மக்கள் அதிக அளவில் வாக்களித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி மாநில மக்களுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருப்போம் எனவும் மக்களுக்கு தேவையானதை தொடர்ந்து செய்வோம் எனவும் அமைச்சர் நமச்சிவாயம் நம்பிக்கை தெரிவித்தார். பர்மிஷனோட ஒரு செய்தியை உங்ககிட்ட இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். ஏன்னா இது பிறந்தநாள் மேடை. இருந்தாலும் உங்களுக்கு எனக்கு நன்றி சொல்வதற்கு வார்த்தை இல்லை. ஏன்னா இந்த தேர்தலில் நாங்கள் உங்களை சந்திச்சு வாக்கு கேட்ட முதலமைச்சர் அண்ணா, இந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் சந்திச்சு உங்களை வாக்கு கேட்டோம். நீங்க அதிகப்படியான வாக்குகளை. நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பாக போட்டியிட்ட வைத்தியலிங்கம் மகத்தான வெற்றி பெற்றதை தொடர்ந்து கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி வடக்கு பகுதி சார்பாக பட்டாசுகள் வெடித்து கொண்டாடினர். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பாக போட்டியிட்ட வைத்தியலிங்கம் லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு தொகுதிகளில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி வடக்கு பகுதி நிர்வாகிகளை தேர்தல் பணியாற்ற சிறப்பாக வழிநடத்திய முன்னாள் அமைச்சர் பெத்த பெருமாளுக்கு நன்றி தெரிவித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஸ்ரீ நீலா நிருத்ராலயா நாட்டிய பள்ளியின் மாணவி சுப்ரீதாவின் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி ஜிப்மர் கலையரங்கத்தில் நடைபெற்றது. புதுவையில் புகழ்பெற்ற நாட்டிய பள்ளிகளில் ஒன்றான ஸ்ரீ நீலா நிருத்ராலயா நாட்டிய பள்ளியின் குரு கலைமாமணி மாரியப்பனின் மாணவி செல்வி சுப்ரீதா அவர்களின் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி ஜிப்மர் ஏபிஜே அப்துல் கலாம் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக பரதநாட்டிய நடன கலைஞர் டாக்டர் ஸ்ரீலதா வினோத், புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட நாட்டியத்துறை தலைவர் கலைமாமணி சாந்தி பாபு, வீணை இசைக்கலைஞர் கலைமாமணி டாடா பானுமதி, மத்திய பொதுப்பணித்துறை SE லோகண்டே ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவியின் நடன நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். மாணவி சுப்ரீதா லாஸ்பேட்டையில் இயங்கி வரும் புனித சூசையப்பர் மேல்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவி என்பது குறிப்பிடத்தக்கது. திரு நடனங்களோடு முதற்கண் நடராஜர் பூஜையினை நிறைவு இதோ மலர்களை தூவி இந்த குழந்தையை வாழ்த்துகின்றார்கள். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் சிதம்பரம், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை அடுத்த விடுதலை சிறுத்தைகள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து கொண்டாடினர். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் சிதம்பரம் தொகுதியில் தொல் திருமாவளவன், விழுப்புரம் தொகுதியில் ரவிக்குமார் மற்றும் புதுச்சேரியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை அடுத்து தவளக்குப்பத்தை அடுத்த அபிஷேகப்பாக்கம் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு அபிஷேகப்பாக்கம், ஆண்டியார்பாளையம், TN பாளையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாலை அணிவித்து வாழ்த்து கோஷங்களை எழுப்பி மரியாதை செலுத்தி அபிஷேகப்பாக்கம், தவளக்குப்பம், ஆண்டியார்பாளையம், TN பாளையம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று அந்தந்த பகுதிகளில் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். வாழ்த்துகிறோம், 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 வாழ்த்துகிறோம். இனியும் நாங்கள் ஆடுகளில் செம்மார்ந்த வீர வணக்கம். புதுச்சேரி ஆட்சியாளர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என திமுக மாநில அமைப்பாளர் சிவா தெரிவித்துள்ளார். மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதியின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு திமுக மருத்துவர் அணி சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளர் சிவா இலவச மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா புதுச்சேரியில் ஆளும் கட்சி சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என குறிப்பிட்டார். மத்தியிலும் மாநிலத்திலும் அவர்கள்தான் ஆட்சி செய்கின்றனர் என்றும் 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் பலத்தோடு மத்திய அரசின் அதிகாரத்தோடு மாநில காவல்துறையின் முழு பங்களிப்போடு NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி தேர்தலை சந்தித்ததாக குறிப்பிட்ட அவர், இருப்பினும் ஏன் அனைத்து தொகுதியிலும் தோல்வியடைந்தார்கள் என சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்றார். புதுச்சேரி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரை தேர்வு செய்கின்றனர் என்றும் அவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்ட எதிர்க்கட்சித் தலைவர், ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலாளிகளாக மாறிவிட்டனர் என குற்றம் சாட்டினார். பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கி விட்டதாகவும், துறைமுகத்தை தனியார் மயமாக்கி விட்டதாகவும், மின்துறை, துறைமுகம் தனியார் மயத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்திய அவர், புதுச்சேரிக்கு இழைத்துள்ள அநீதிகளை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினார். ஏழை எளிய மக்களுக்காக உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்துள்ளதாகவும், ஆனால் புதுச்சேரியில் ரேஷன் கடைகளே திறக்கவில்லை என்றும் கூறிய அவர், புதுச்சேரியில் முரண்பட்ட அரசு என்பதால் அரசுக்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிராக, ஆட்சியாளர்களுக்கு எதிராக, மோடிக்கு எதிராக மக்கள் வாக்களித்துள்ளதாக குறிப்பிட்டார். மக்களுக்கு கிடைத்த ஜனநாயக ஆயுதம் மூலம் பதிலளித்துள்ளனர் என்றும், முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட தங்கள் தொகுதிகளில் கூடுதலாக வாக்குகளை பெற முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார்.
ஆட்சியாளர்கள் வேண்டாம் என மக்கள் முடிவு செய்து விட்டனர் என்றும் ஆட்சியாளர்கள் தங்களை திருத்திக் கொண்டால் வரும் சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட் வாங்கலாம் என்றும் இல்லாவிட்டால் டெபாசிட் கூட பெற முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் அதிமுக உட்பட பல வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்துவிட்டார்களே என்ற கேள்விக்கு அரசியல் பேசும்போது காமெடி செய்ய வேண்டாம் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பதிலளித்தார். பாண்டிச்சேரியை வந்து நிகழ்ச்சி நடத்தி வராங்க. இதை நம்ம தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் தலைவருடைய புகழ்பாடக்கூடிய நிகழ்ச்சியை செய்ய வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை மக்கள் செல்வாக்கை இழந்த ரங்கசாமி தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் வெங்கட்ராமன் வலியுறுத்தல். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற கூற்றின்படி அதிகாரம் இல்லாத முதல்வர் ரங்கசாமிக்கு தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்று தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். புதுச்சேரியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி சம்பந்தமாக ரங்கசாமி எடுத்த முடிவு தவறு என்பதை சுட்டிக்காட்டி இந்த மக்களவை தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்டியுள்ளனர். புதுவையில் செல்வாக்கு மிக்க தலைவர்களில் ஒருவராக இருந்தவர்தான் ரங்கசாமி. ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி சம்பந்தமாக எடுத்த தவறான முடிவுகள்தான் இன்று 3 ஆண்டுகள் ஆட்சி செய்தும் மக்கள் மத்தியில் அவரால் தனது செல்வாக்கை நிலைநிறுத்த முடியவில்லை. இதற்கு என்ன காரணம் என்று ரங்கசாமிக்கே வெளிச்சம். மக்கள் நலனை மறந்து செயல்பட்டதன் விளைவுதான் மக்களவை தேர்தல் முடிவு. ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தும் ரேஷன் கடையை கூட திறக்க 3 ஆண்டுகளாக முயற்சி செய்யவில்லை. இந்தியாவில் ரேஷன் கடை இல்லாத ஒரே மாநிலம் புதுச்சேரிதான் என்று தெரிந்தும் அதை செய்ய அதிகாரம் இல்லை என்று கூறும் ஒரு முதல்வரை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அதேபோல் குப்பை வரி நீக்கப்படும் என்று 3 ஆண்டுகளுக்கு முன்பு புதுவை சட்டமன்ற முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்தும் அதனை இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் மக்கள் எப்படி ரங்கசாமியை ஏற்பார்கள்? இந்தியாவிலேயே குப்பைக்கு வரி போட்ட ஒரே மாநிலம் புதுச்சேரிதான் என்று மக்கள் உணர்ந்து உள்ளனர். தனது ஆட்சியில் அதிகப்படியான மதுபான தொழிற்சாலைகள், ரெஸ்டோ பார்கள் திறந்தும் புதுவையில் கலாச்சார சீரழிவுகளை ஏற்படுத்தி மக்களை மயக்கத்தில் வைத்திருந்தார். நாம் தான் புதுவை மக்களின் முதல்வர் என்றும் கூட பாராமல் தெரு தெருவாக சென்று ஆட்டோ பிரச்சாரம் செய்வது போல் மக்களிடம் சென்று ஓட்டு கேட்டு விரைவில் ரேஷன் கடையை திறப்போம் என்றும் மாநில அந்தஸ்து இல்லை என்று மத்திய அரசு கைவிரித்தும் கூட மக்களிடத்தில் மாநில அந்தஸ்து பெற்று தருவோம் என்று பொய் வாக்குறுதிகளையும் அளித்துள்ளார். அதனை ஏற்காத மக்கள் ரங்கசாமியை வழிமறித்து கேள்வியும் கேட்டுள்ளனர். ஆனால் மக்களுக்கு சரியான பதில் கிடைக்கவில்லை. அதனால்தான் மக்கள் சரியான தீர்ப்பை அளித்திருக்கின்றனர். அவரது சொந்த தொகுதியிலும் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதியில் கூட மக்கள் ரங்கசாமிக்கு வாக்களிக்க தயாராக இல்லை. இது மக்கள் மத்தியில் ரங்கசாமி தனது செல்வாக்கை இழந்துவிட்டார் என்பதையே காட்டுகிறது. ஆகவே மக்கள் நலனை மறந்த முதல்வர் மக்கள் தீர்ப்புக்கு மதிப்பளித்து தார்மீக பொறுப்பேற்று தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் சேர்மன் என்ற முறையில் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாருமே பொதுவாக நினச்சிக்குவாங்க, என்ன நினச்சிக்குவாங்கன்னா புத்தாண்டு பிறகுதுன்னு போது கடந்த ஆண்டில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாம் நீங்கி நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றது ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி எல்லாருமே ரொம்ப இதுவாக இருப்பாங்க. ஆனால் மத்தியிலையும் சரி மாநிலத்திலும் சரி கடந்த ஆண்டு ஒரு கசப்பான சூழ்நிலை பல ஏற்பட்டிருந்தால் கூட, ஆனால் அட்லீஸ்ட் புதிய ஆண்டிலையாவது மக்கள் தன்னை மாற்றிக்கொண்டு எந்த சூழ்நிலையும் நம்ம பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு இருக்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன் அதை ஒரு இதுவாக சொல்கிறேன்னாக்கா, பொதுவாகவே எதிர்காலத்தில் பாண்டிச்சேரியில் ஜனநாயகம் நல்லா தழைத்தோங்கணும், தொழிற்சாலைகள் நிறைய வரணும், வேலைவாய்ப்பு நிறைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகி இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு திண்டாட்டம் ஒழியணும். இது போன்ற பல விஷயங்கள்லாம் நிவர்த்தி பண்ணணும். அதுக்கு ஒரே விஷயம் என்னென்னா, பாண்டிச்சேரியில் மாநில அந்தஸ்து கிடைச்சா மட்டும்தான் அது முழுமையாக நிறைவேறும். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி அடைந்ததை தொடர்ந்து ஏம்பலம் தொகுதியில் மோகன்தாஸ் தலைமையில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது.
நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி வெற்றி பெற்றது. இதனை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல இடங்களில் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்தியலிங்கத்திற்கு கை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஏம்பலம் தொகுதியில் வாக்கு கேட்டு வந்த சமூக சேவகரும் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகருமான மோகன்தாஸ் தலைமையில் திமுக கட்சியின் ஏம்பலம் தொகுதி கழக செயலாளர் ரவிச்சந்திரன் மற்றும் தோழமை கட்சி நிர்வாகிகள் கிருமாம்பாக்கம் பகுதியில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். காங்கிரஸ் கட்சி வாழ்க, ராகுல் காந்தி வாழ்க என்று கோஷங்களை எழுப்பி தங்களுடைய மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினர். மேலும் கடலூர் புதுச்சேரி சாலை வழியாக சென்ற வாகனங்களில் வந்தவர்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மோகன்தாஸ் உறுதுணையாக இருந்து வெற்றிக்கு பாடுபட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து பாராட்டினார். புதுச்சேரி டேக்வாண்டோ விளையாட்டு வீரர்களுக்கு ஃபார்ம் 2 சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி டேக்வாண்டோ சங்கம் சார்பில் விளையாட்டு வீரர்களுக்கு அங்கீகார சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுச்சேரி டேக்வாண்டோ விளையாட்டு சங்க தலைவர் ஸ்டாலின் வீரர்களுக்கு ஃபார்ம் 2 எனப்படும் அங்கீகார சான்றிதழை வழங்கி வாழ்த்தி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் சங்க பொதுச் செயலாளர் மஞ்சுநாதன் முன்னிலை வகித்தார். பொருளாளர் அரவிந்த், சர்வதேச நடுவர் பகவத் சிங், அமைப்பு செயலாளர் நந்தகுமார் கலந்து கொண்டனர். சங்க பொதுச் செயலாளர் மஞ்சுநாதன் கூறியதாவது: விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு, உயர்கல்வியில் இடஒதுக்கீடு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. சர்வதேச அளவிலான போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்களுக்கு ஃபார்ம் 1 தேசிய போட்டி, ஃபார்ம் 2 மண்டல பல்கலை போட்டி, 3 SGFI போட்டி, ஃபார்ம் 4 ஆகியவை அரசு சார்பில் வழங்கப்படுகிறது. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் கலந்து கொண்டவர்களுக்கு புதுச்சேரி அரசு உயர்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு சென்டாக் மூலம் இடஒதுக்கீட்டில் பல்வேறு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு ஊக்குவித்தும் வருகிறது. பயிற்சி பெறும் விளையாட்டு சங்கங்கள் உண்மையானவையா, அது மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்டவையா என தெரிந்து கொள்ள https://yas.gov.in/ மற்றும் https://olympicin.in/ என்ற இணையதளத்தில் இலவசமாக தெரிந்து கொள்ளலாம். புதுச்சேரி மாநில விளையாட்டுத்துறைக்கு நேரடியாக சென்று உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்ளலாம் என அவர் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த பொம்மையார்பாளையம் ECR சாலையில் சென்டர் மீடியத்தில் மோதி விபத்துக்குள்ளான சொகுசு கார். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை பகுதியை சேர்ந்த நண்பர்களான ரசீம் பாட்ஷா, அத்தர் பாட்ஷா, மஞ்சு, சம்பத், கரீம் மற்றும் கார்த்திக் ஆகிய 5 பேரும் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளனர். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் தனியார் சொகுசு விடுதியில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். இந்த நிலையில் மதிய உணவு வாங்க வருவதற்காக ரஹீம் பாட்ஷா, அத்தர் பாட்ஷா, மஞ்சு ஆகிய 3 பேரும் கோட்டக்குப்பத்திலிருந்து பொம்மையார்பாளையம் நோக்கி இந்த நிலையில் மதிய உணவு வாங்குவதற்காக ரஹீம் பாட்ஷா, அத்தர் பாட்ஷா, மஞ்சு ஆகிய 3 பேரும் கோட்டக்குப்பத்திலிருந்து பொம்மையார்பாளையம் நோக்கி அதிவேகமாக வந்துள்ளனர். காரினை ரஹீம் பாட்ஷா ஓட்டி வந்துள்ளார். அப்போது சற்றும் எதிர்பாராத வகையில் காரின் முன் டயர் வெடித்துள்ளது. இதனால் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சாலையின் நடுவே உள்ள சென்டர் மீடியத்தில் கார் அதிவேகமாக மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தினால் காரின் முன்பகுதி அப்பளம் போல் நொறுங்கியுள்ளது. மேலும் காரின் முன்வீல் தனியாக கழண்டு சாலையோரத்தில் ஓடியுள்ளது. இந்த விபத்தில் காருக்குள் சிக்கி தவித்த இளைஞர்களை அப்பகுதி மக்கள் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். மேலும் விபத்து குறித்த விசாரணையில் அதிவேகமாக சென்றதால் முன்பக்க டயர் வெடித்து விபத்திற்குள்ளானது தெரியவந்துள்ளது. மேலும் விபத்து குறித்து கோட்டக்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ் இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள், பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். Courses offered: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. உங்க ஒர்க் ஸ்பேஸ்க்கு இல்ல பர்சனல் ஒர்க்கு குவாலிட்டியான கேட்ஜெட்ஸ் தேடுறீங்களா? இனி எங்கேயும் தேடாதீங்க, ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வந்துருங்க. ஆமாங்க, ஏசர் பிராண்டோட லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப், டெஸ்க்டாப், ஆச்சரியப்படுத்தும் அனைத்து தயாரிப்புகளின் ரேஞ்சும் இப்போ நம்ம ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ல. உங்களோட ஏசர் டெஸ்க்டாப்க்கு தேவையான எல்லா தேவைகளும் எங்க கிட்ட இருக்கு. அதோட ஏசர் மானிட்டர், ஆக்சசரிஸ்னு எல்லாமே இப்போ ஒரே இடத்துல. டிவில இதன ரகங்களான உங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி 55 இன்ச் UHD, 65 inch UHD டிவிக்கள், 70 inch UHD டிவிக்கள், V series QLED டிவிக்கள். இந்த சம்மருக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்கச்சக்க ஆஃபர்ஸோட Acer Aspire 3 series, Acer Aspire 5 series, Acer Aspire 7 series, Acer Swift thin and lightweight, Acer Nitro series, Acer Predator Helio series, Acer Projector பை அனைத்திற்கும் ஸ்டூடெண்ட் ஆஃபர்ல 7% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அதுவும் கூடுதல் உத்தரவாதத்தோட உங்க ஷாப்பிங்கை இன்னும் ஹாப்பி ஆக்குற மாதிரி பழசுக்கு புதுசு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கூடுதல் வாரண்டி. அதோட பஜாஜ், HDB, HDFC வங்கி மூலம் ஈஸி EMI-ல வாங்கிட்டு போங்க. ஏசர் பொருட்கள் வாங்குங்க, உங்க லைஃப ஹாப்பியா கொண்டாடுங்க. நம்பர் 91 காமராஜ் சாலை, GRT ஜுவல்லர்ஸ் எதிரில், பாண்டிச்சேரி. செல் 9092588333. செய்திகள் தொடர்கிறது. புதுச்சேரி நடிகர் சங்க தலைவர் பாண்டி செல்வத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. பாண்டிச்சேரி நடிகர் சங்க தலைவர் பாண்டி செல்வத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி நடிகர் சங்கம் சார்பில் நடிகர் சங்க நிர்வாகிகள், பொருளாளர் ராஜ்குமார் தலைமையில் துணை செயலாளர் ரமேஷ் என்கிற செல்வராஜ், ராஜா என்கிற சின்னவன் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு அண்ணா சாலையில் உள்ள அவருடைய கடையான ஜூ மொபைல் வாசலில் அன்னதானம் வழங்கினர். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் பணிபுரிகின்ற 2 ஊழியர்கள் மற்றும் 2 செவிலியர் பயிற்சி மாணவர்களை நாய் கடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசு பொது மருத்துவமனையில் நாய்கள் தொல்லை அதிகமாக உள்ளது. இந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் பணிபுரிகின்ற 2 ஊழியர்கள் மற்றும் 2 செவிலியர் கல்லூரி மாணவர்களை மருத்துவமனையில் சுற்றி திரிகின்ற நாய்கள் கடித்து 4 பேரும் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை செய்யப்பட்டு அங்கேயே சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் சுற்றி திரியும் நாய்களை பிடிக்க வேண்டும் என்று பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறுவர்களுக்கான கோடைக்கால நீச்சல் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் சின்னக்கோட்டக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள பிரின்ஸ் பார்க் நீச்சல் பயிற்சி மையத்தில் கோடைக்கால பயிற்சி முகாம் கடந்த மாதம் தொடங்கியது. இதில் புதுவை, கோட்டக்குப்பம், வானூர், திருச்சிற்றம்பலம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த 3 வயது முதல் 15 வயது வரை உள்ளவர்களுக்கு 3 பிரிவுகளாக கோடைக்கால பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் 60 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் 3 பிரிவின் கீழ் நடத்தப்பட்ட போட்டிகளில் ஒவ்வொரு பிரிவிலும்
முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு நிர்வாக இயக்குநர்கள் ஆறுமுகம், ஐயனார் ஆகியோர் பரிசு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினர். நிகழ்ச்சியில் நீச்சல் பயிற்சியாளர்கள், ஊழியர்கள், அப்பகுதியைச் சேர்ந்த பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பொறியாளர் குலோத்துங்கன் செய்திருந்தார். பாகூர் தொகுதிக்குட்பட்ட மூர்த்தி புதுக்குப்பம் பகுதியில் சுற்றி திரியும் வெறிநாய் 10க்கும் மேற்பட்டோரை கடித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு. புதுச்சேரியில் நகர மற்றும் கிராம பகுதியில் தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ஒவ்வொரு தெருக்களிலும் 10க்கும் மேற்பட்ட நாய்கள் உலா வருகின்றது. இரவு நேரங்களில் நடந்து செல்பவர்களையும் வாகனங்களில் செல்பவர்களையும் நாய்கள் விரட்டி கடித்து வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் தெருநாய் கடியால் பாதிக்கப்படுவோர் அதிகமாகி வருகின்றனர். இந்த நிலையில் பாகூர் தொகுதிக்குட்பட்ட மூர்த்தி புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் சுற்றி வரும் வெறி பிடித்த நாய் ஒன்று கடந்த 2 நாட்களில் 10 பேரை கடித்துள்ளது. இதில் 7 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் 6 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வீட்டு வாசலில் விளையாடி கொண்டிருந்த 4 வயது சிறுமி பிரீத்திகாவை அந்த நாய் கடித்துள்ளது. அவரது குடும்பத்தினர் அவரை மீட்டு கிருமாம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதேபோல் உறவினர் வீட்டிற்கு வந்திருந்த பனித்திட்டு மற்றும் நல்லவாடு கிராமத்தை சேர்ந்த 2 குழந்தைகளையும் அந்த நாய் கடித்துள்ளது. அந்த கிராமத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வெறிநாயை கிராம மக்கள் அடித்து விரட்டினால் அவர்களையும் அந்த நாய் கடிக்க பாய்ந்து வருகிறது. வெறி பிடித்த நாய் விரட்டி கடிப்பதால் புதுக்குப்பம் கிராம மக்கள் அச்சத்தில் இருந்து வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெறிநாயை பிடித்து அப்புறப்படுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாகூர் கன்னிக்கோவில் பகுதியில் உள்ள கோவில் குளத்தை மீட்டு தரக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை. புதுச்சேரி மாநிலம் பாகூர் தொகுதிக்குட்பட்ட கன்னிக்கோவில் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட குளம் மற்றும் குட்டை உள்ளது. இதில் கன்னிக்கோவில் மாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள 2 ஏக்கர் கொண்ட குளத்தை அருகில் உள்ள மனைப்பிரிவில் உள்ள நபர்கள் மனைப்பிரிவின் கல்லை தாண்டி 4 அடிக்கு மேல் மண்ணை கொட்டி குளத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். இது தொடர்பாக பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கூறி பொதுமக்கள் மனுக்கள் கொடுத்தனர். இதை கண்டுகொள்ளாமல் அதிகாரிகள் இருந்த நிலையில் தற்போது மண்ணை குளத்தில் கொட்டி ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். இதனை புதுவை அரசும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் விசாரணை மேற்கொண்டு மண்ணை கொட்டி மூடப்பட்ட குளத்தினை மீட்டுக் கொடுக்குமாறு கோரிக்கை வைத்துள்ளனர் பொதுமக்கள். இல்லையென்றால் பொதுமக்கள் அனைவரும் சம்பந்தப்பட்ட துறைக்கு சென்று முற்றுகையிட போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோவில்பட்டி ஸ்டாலின் காலனி பகுதியில் அமைந்துள்ள காளியம்மன் கோவிலில் கொடை விழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஸ்டாலின் காலனி பகுதியில் அமைந்துள்ள காளியம்மன் கோவிலில் கொடை விழா கடந்த 10 தினங்களாக வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. கோவில் முன்பிருந்து துவங்கிய ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மேலதாளங்கள், வான வேடிக்கைகள் முழங்க செண்பகவல்லி அம்மன் கோவில் தெப்பக்குளத்தை வந்தடைந்தது. இந்த ஊர்வலத்தில் பெண்கள், ஆண்கள் மற்றும் குழந்தைகள் தலையில் முளைப்பாரியை சுமந்தவாறு ஊர்வலமாக சென்றனர். விருதாச்சலத்தில் இடி மின்னலுடன் பெய்த கனமழையின் பொழுது நடுரோட்டில் அலப்பறையில் ஈடுபட்ட போதை ஆசாமிகள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில வாரங்களாக கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மது பிரியர்களும் அதிக அளவில் மகிழ்ச்சி அடைந்தனர். அதனை எடுத்துக்காட்டும் விதமாக விருத்தாச்சலம் ஸ்டேட் பேங்க் அருகே உள்ள அரசு மதுபான கடை முன்பு கனமழை பெய்து கொண்டிருக்கும் போது மது போதையில் இருந்த ஒரு ஆசாமி ஷாம்பு வாங்கி தனது தலையில் தேய்த்து நடு ரோட்டில் நின்று கொண்டு அலப்பறையில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. அதேபோல் அதே இடத்தில் மற்றொரு போதை ஆசாமியும் அலப்பறையில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகி சமூக வலைதளத்தில் பரவலாக உலா வருகிறது. விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் அம்மழையை விவசாயிகள், பொதுமக்கள் வரவேற்பதை விட போதை ஆசாமிகள் கொண்டாடிய வீடியோ அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 5வது வார்டு உறுப்பினர் எஸ். தினேஷ் அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்தில் மேலவலம் பகுதியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 100 ஆண்டு நிறைவு விழா
கலைஞரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கருங்குழி பேரூர் செயலாளர் சுந்தரமூர்த்தி, கருங்குழி பேரூராட்சி தலைவர் தசரதன் இருவர் தலைமையில் மேலவளம் பகுதியில் 5வது வார்டு உறுப்பினர் தினேஷ் ஏற்பாட்டின் பேரில் கட்சி கொடி ஏற்றி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், இனிப்புகள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய, நகர, கிளைக்கழக செயலாளர்கள் கலந்து கொண்டு வெகு விமர்சையாக முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். பனை ஓலைப்பாடி கிராமத்தில் கூழ் ஊற்றும் திருவிழாவில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் ஒன்றியம் பனை ஓலைப்பாடி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் கூழ் ஊற்றும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சாரோன் பில்டுகான் பிரைவேட் லிமிடெட் நிறுவன இயக்குநரும் தொழிலதிபருமான ராதாகிருஷ்ணன் மற்றும் மாவட்ட கவுன்சிலர் மனோகரன் ஆகியோர் பங்கேற்று கூழ் ஊற்றும் திருவிழாவை துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்களும் பக்தர்களும் அம்மனை வேண்டி காப்பு அணிந்து கொண்டு கரகம் எடுத்து வீதி உலாவாக சென்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்து கூழ் ஊற்றி வழிபட்டனர். இந்த நிகழ்வில் பனை ஓலைப்பாடி சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்களும் பக்தர்களும் பங்கேற்று அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் விழா குழுவினர்களும் பனை ஓலைப்பாடி கிராம இளைஞர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதிய தளிர் அறக்கட்டளை மற்றும் புதிய சிறகுகள் காவல் பயிற்சி மையம் சார்பாக மரக்கன்றுகள் நடப்பட்டது. உளுந்தூர்பேட்டை ரயில்வே நிலையத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதிய தலைவர் அறக்கட்டளை மற்றும் புதிய சிறகுகள் காவல் பயிற்சி மையம் சார்பாக மரக்கன்றுகள் நடப்பட்டது. இதில் உளுந்தூர்பேட்டை உழவர் சந்தை முன்பு பொதுமக்களுக்கு, ரயில்வே பயணிகளுக்கு 500க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் புதிய தளிர் அறக்கட்டளை சார்பாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் தலைமை ஏற்று நடத்திய புதிய தளிர் நிறுவன தலைவர் ஐயாதுரை திருசங்கு அவர்கள் நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர், உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தின் உதவி ஆய்வாளர்கள் பிரீதா, பன்னீர்செல்வம், நகரமன்ற உறுப்பினர் செல்வகுமாரி, ரமேஷ் பாபு, ரயில்வே துறை அதிகாரிகள், வடமலை மற்றும் புதிய தளிர் அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர்கள் விஜய், வினோத், கண்ணா, சிவகுமார் மற்றும் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வளர்ப்பதை பற்றி விழிப்புணர்வுகள் வழங்கப்பட்டது. புதிய தொழில் அறக்கட்டளை சார்பாக இது வரைக்கும் 20,000 இருக்கு. அதனால இன்று 5/6/2024 அன்று நமது ரயில்வே அறக்கட்டளை இந்த முடிவு ஏற்படும் செஞ்சிருக்கிறோம். அதனால் இன்று நம்ம ரயில்வே திண்டிவனம் அடுத்த மயிலம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி மாத கிருத்திகை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் மலை மேல் அமைந்துள்ள வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து மூலவருக்கு அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம், பால், சந்தனம், தேன், திருநீறு உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. அதேபோல் உற்சவர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு மஞ்சள், பஞ்சாமிர்தம், தேன், பால், பழங்கள், சந்தனம், விபூதி உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. மூலவர் தங்க கவசத்திலும் இரவு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் சிவசுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானை சமேதராய் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். உற்சவ மூர்த்திக்கு பல்வேறு விதமான தீபாராதனைகளும் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி மலைவலம் வரும் காட்சியும் நடைபெற்றது. கிருத்திகை விழா ஏற்பாடுகளை மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் தலைமையில் திருமடத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். கோவில்பட்டியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களுடன் இளைஞர் கைது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் மந்தித்தோப்பு சாலை பகுதியில் இன்று ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்குள்ள தனியார் பள்ளி அருகே சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்று கொண்டிருந்த காரை கண்ட போலீசார் அங்கு சென்று காரை அதில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது. விசாரணையில் அவர் திருநெல்வேலி கரையிருப்பு வடக்கு தெருவை சேர்ந்த ஆறுமுகன் மகன் மணிகண்டன், வயது 37 என்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார்
அவரிடமிருந்த சுமார் ரூபாய் 85,000 மதிப்பிலான புகையிலை பொருட்கள் மற்றும் காரை பறிமுதல் செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு தேவையானதை தொடர்ந்து செய்வோம். அமைச்சர் நமச்சிவாயம் நம்பிக்கை. புதுச்சேரி ஆட்சியாளர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கருத்து. கிழக்கு கடற்கரை சாலையில் அதிவேகமாக சென்ற கார் விபத்து. தமிழகத்தை சேர்ந்த 3 பேர் படுகாயம். பாகூர் பகுதியில் வெறிநாய் கடியால் 10க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. உரிய நடவடிக்கை எடுக்க கிராம மக்கள் வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.